நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வழிபாட்டு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் செல்வத்தை ஈர்க்கும் மகாலட்சுமி வழிபாடு. இந்த மகாலட்சுமி வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றது பார்த்துக்கலாம். சில பேர் வந்து விக்கிரகங்கள் ஒரு கட்டை விரல் அளவுக்கான அந்த 3லேருந்து 6 அங்குலம் அதுக்குள்ள ஒரு பஞ்சோலோகத்தான விக்கிரகங்கள் கூட எடுத்துக்கலாம். மகாலட்சுமி விக்கிரகம் எடுத்துக்கலாம். அப்படி என்னால் விக்கிரகங்கள்லாம் வாங்க முடியல அப்படின்னா, வர லக்ஷ்மி இல்ல வர மகாலட்சுமி அப்படின்ற படத்தை வாங்கிக்கலாம் நீங்க. நின்ற கோலத்தில இருக்கக்கூடாது. அமர்ந்த கோலத்தில இருப்பாங்க. ஒரு கலசத்துக்கு பின்புறம் ஒரு கலசம் இருக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோலயும் அந்த வரமகாலட்சுமி இமேஜ் தான் இருக்குது. நீங்க அத பார்த்து கூட நீங்க வாங்கிக்கலாம். அந்த ஒரு வரமகாலட்சுமி படத்த ஒண்ணு வாங்கிக்கங்க. இந்த படத்தையும், இந்த விக்கிரகத்தையும் இந்த 2த்துல எத நீங்க பூஜை பண்றதாலும் தென்மேற்கு மூலையில வச்சுட்டு வடக்கு பார்க்கணும். இது முன்னாடி வீடியோலயே சொல்லியிருக்கேன். அந்த பகுதியில நீங்க வைத்துக் கொள்ளுங்க. இப்போ விக்கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா, தினமும் நீங்க வந்து பன்னீர்ல அபிஷேகம் பண்ணணும். ரொம்ப முக்கியம். இளநீர் கிடைச்சாலும் நீங்க பண்ணலாம். பன்னீர் வந்து நிச்சயமா பண்ண வேண்டியது. இளநீர் கிடைச்சா ப்ளஸ் போனஸ் உங்களுக்கு. இளநீர்ல கிடைச்சா கூட பண்ணலாம். அபிஷேகம் பண்ணலாம் விக்கிரகமா இருந்தா. அதுக்கு நீங்க வந்து அ எதனா பூக்கள் போடணும் அப்படின்னா, எந்த பூக்கள் அப்படின்னா, விக்கிரகமா இருந்தாலும் சரி, அ வரலட்சுமி படமா இருந்தாலும் சரி, செண்பகப்பூ கிடைச்சா ரொம்ப விசேஷம். சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைந்த செண்பகப்பூ விசேஷம். மல்லிகைப்பூ ரொம்ப விசேஷம். இப்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, மரிக்கொழுந்து பூ இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது நீங்கள் வந்து மகாலட்சுமி போட்டிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கு நெகட்டிவான எனர்ஜி சில பேர் சொல்லுவாங்களே எதிர்மறை ஆற்றல்லாம் இருக்குது அப்படின்னா, அவங்க மரிக்கொழுந்து அல்லது மரிக்கொழுந்து பூக்களை நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்தும்போது அந்த எதிர்மறை ஆற்றல்லாம் நீங்கி மகிழ்ச்சியும், கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூ வந்து ஒரு மூலிகை கூட சொல்லலாம் மரிக்குழந்தை. அந்த மரிக்குழந்தை பற்றி போடணுன்னா ஒரு வீடியோவாக ஃபுல்லாக போடலாம். அது பின்னாடி பார்க்கலாம். இதை நீங்கள் சார்த்தி நீங்கள் வழிபாடு நடத்தலாம். உங்களுக்கு மந்திரங்கள் வேணும் மகாலட்சுமிக்கு அப்படின்னா, லலிதா சகஸ்கரநாமம் ரொம்ப விசேஷம். சில பேருக்கு கடன்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, கனகதாரா ஸ்தோத்திரமும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து மகாலட்சுமி படத்துக்கோ இல்லை விக்கிரகத்துக்கோ பக்கத்தில் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய மூலிகை பொருட்கள் எதனா வைக்கலாமா அப்படி நீங்கள் மூட்டெல்லாம் கட்டி வைக்கிறாங்க நிறைய அப்படின்னு நிச்சயமாக வைக்கலாம். வெண்பட்டு துணி எடுத்துங்க. வெண்பட்டு துணிக்குள்ளே சந்தனம், ஜவ்வாது, அத்தர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை கற்பூரம், வசம்பு, ஜாதிக்காய், தாமரமணி, அந்த பிள்ளையார்க்கன்னு சொல்லக்கூடிய குன்றிமணி, அப்புறம் கோமதி சக்கரம், கிராம்பு, ஏலக்காய், கஸ்தூரி மஞ்சள், குறிப்பாக சொல்லணுன்னா 5 ரூபாய் நாணயம், அப்புறம் வந்து இந்த குன்றிமணியில் வந்து உங்களுக்கு பச்சை கலர் கிடைக்குதா பாருங்கள். கிடச்சிதுன்னா ஒரிஜினலாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதெல்லாம் கேட்பீங்க எவ்வளோ அளவில் எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்கள் கையளவு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துங்க போதும். இப்போ வந்து கோமதி சக்கரை எத்தனை எடுத்துக்கணும்னா நீங்கள் 5 எடுத்துக்கலாம், 11 எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மீதியெல்லாம் ஒரு பச்சை கற்பூரம்னா ஒரு 3 பச்சை கற்பூரம் எடுத்துக்கலாம். வசம்பு ஒரு 3, ஜாதிக்காய் ஒரு 3, தாமரமணி ஒரு 3. 3ன்ற எண்ணிக்கை குருவை குறிக்கக்கூடியது. குரு தான் பணத்தை ஈர்க்கக்கூடியது. அதனால் வந்து குருவை குறிக்கக்கூடிய அந்த 3 எண்ணிக்கையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கிராம்பு எடுத்துக்கலாம், ஏலக்காய், கஸ்தூரி மஞ்சள் சொல்லிட்டேன். 5 ரூபாய் நாணயம் 3. இதை வெண்பட்டு துணியில் வச்சு பச்சை கலர் நூலில் டைட்டாக சுற்றிக்கங்க, கட்டிக்கங்க. இதை கட்டிட்டு அது மேலே ஒரு மஞ்சள், ஒரு குங்குமம். இந்த மஞ்சள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சந்தனமும் ஜவ்வாதும் 2 கலந்து அது பொட்டாக வச்சுட்டு அது மேலே குங்குமம் வைங்க. ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி வந்து வசியப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த இதுக்கு உண்டு. இது கூட என்ன பண்ணுங்கன்னா ஒரு கலசம் ஒன்று வச்சுங்க. அந்த கலசத்தில் தண்ணியில் துளசி அப்புறம் ஒன்று வந்து பச்சை கற்பூரம் போட்டுட்டு நீங்கள் வந்து வளர்பிறை வெள்ளிக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ பூஜை பண்ணிட்டு வாங்க. அந்த பூஜை முடிஞ்சதும் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் துளசி தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. நீங்கள் பார்க்க முடியாத அதிசயம் நடக்கும். பண விஷயத்துலையும் சரி அந்த வீட்லேயும் சரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இது மிகச்சிறந்த ஒரு பரிகார வழிபாட்டு முறை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்போ கேட்பீங்க தீபம்லாம் எப்படி போடுறது, எந்த விளக்கு எண்ணெய் அதெல்லாம் கேட்பீங்க. லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பஞ்சகவ்ய தீபம்ன்றது ரொம்ப விசேஷம். அந்த பசுமாட்டோட கோமியம், பால், தயிர், சாணம், நெய் இதனால் செய்யப்பட்ட அந்த பஞ்சகவ்ய தீபத்தை போட்டிங்கன்னா தொழில் வசியமும் ஏற்படும், பண வசியமும் ஏற்படும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு அதெல்லாம் முடியாதுங்க, சிம்பிளாக சொல்லுங்கன்னா உங்களுக்கு இருக்கவே நெய் தீபம் தான். நெய் தீபத்தில் தாமரத்தண்டை திரி போடுறது ரொம்ப விசேஷம். தாமரத்தண்டை திரி போட்டு நெய் தீபத்தில் ஒரு 11 கற்கண்டு போட்டுங்க. போட்டு நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றலாம். உங்களுக்கு எங்கே எளிமையாக நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய பொருள் எதனா இருக்குன்னா கற்கண்டு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முடிஞ்சால் கற்கண்டு ரொம்ப ஈஸி. உங்களுக்கு கற்கண்டு நெய்வேத்தியம் பண்ணி 4 பேருக்கு கொடுக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கலசத்தில் வைக்கக்கூடிய தண்ணியிலேயே ஏலக்காவை நீங்கள் வந்து பவுடராக்கி பன்னீர் அதில் கலந்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் கலசத்தில் வச்சு பூஜை பண்ணி முடித்து வீடு ஃபுல்லாக இன்னும் தெளிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இது எல்லாமே வந்து பண வசியத்தையும் வீட்டில் செல்வத்தையும் செழிப்பையும் அதிகப்படுறதுக்கான எளிமையான வழிபாட்டு முறை தான். முயற்சி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எங்ககிட்ட வந்து எந்திரம், ராசிக்கற்கள், சிறிய விக்கிரகங்கள் எதனா தேவைப்பட்டதுன்னா, இல்லை பூஜை பரிகார பொருட்கள், மோதிரங்கள் எதனா தேவைப்பட்டதுன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான நம்பர் இங்கே கொடுத்துருக்குறோம். அதேமாரி ஜாதகம், வாஸ்து, எண் கணிதம் ரூபாய் 300 கட்டணத்தில் பார்க்குறோம். உங்களுக்கு தேவைன்னா அந்த முன்பதிவுக்கான அந்த தொலைபேசி எண் 9171506009 என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு பெற்று நீங்கள் பலனை பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.